Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்க்குரிய ஸ்டடி பிளான் தான். ஸோ பப்ளிக் எக்ஸாம்க்குரிய ஸ்டடி பிளான் நம்ம போட்டுட்ருக்கோம். மினிமம் 50 டேஸ்க்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரிவிஷன் ஷெடியூலோட சேர்த்து, அதாவது ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், உங்கள் ப்ராக்டிக்கல் எல்லாத்தையோட சேர்த்து இதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்கள் படித்தே ஆகணும். படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நேற்றுக்குரிய போர்ஷன் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கி தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி போட்ட வீடியோஸை செக் பண்ணி பார்த்துருங்க. நேற்று போட்ட ஸ்டடி பிளானையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து அப்கமிங் வீடியோஸோட கொஞ்சமாக கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெசன் 1 இருந்து கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அது போக இன்றைக்கி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ஸ்கேலார், டிஃபைன் வெக்டார், நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன, நெக்ஸ்ட்டு 2 vectors are perpendicular to each other. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அந்த கொஷின். நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன், டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலார் வெலாசிட்டி, கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலார் மோஷன். இந்த 10 ஷார்ட் ஆன்சர்ஸ் ப்ளஸ் கால்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் டெரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸோட டெரிவேஷன். ஸோ 10 ஷார்ட் ஆன்சர்ஸ் ப்ளஸ் ஒரு டீட்டெயில். அந்த ஒரு டீட்டெயிலை நீங்கள் எழுதி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். மனப்பாடம் பண்ணாதீங்க. எப்படி செய்யணுன்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதில் கூட ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியலை அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு ஏதாவது ஃபர்தராக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவோம். இன்னைக்கு கொடுத்த போர்ஷன்ஸ் கவர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி கொடுத்த போர்ஷனில் முடிக்காமல் ஏதாவது கொஷின்ஸ் நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கோட சேர்த்து முடிச்சிடுங்க. கொடுக்குற கொஷின்ஸை தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் திரும்ப உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.